விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு தூத்துக்குடி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 1 மேஜிஸ்திரேட் சுமதி முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக எம்எல்ஏ விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 1 மேஜிஸ்திரேட் சுமதி முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக காவல்துறையினர் அவரை வீடு புகுந்து கைது செய்திருந்தனர். நிலையில் இது குறித்து நீதிமன்ற காவல் விதித்திருக்கிறது. நீதிமன்றம் 15 நாட்கள் அவருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கிக்கலாம். மோகன்ராஜ், இது குறித்து மேலும் விவரங்கள். தமிழக முதல்வர் குறித்து அவதூறு கருத்துக்களை கூறிய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் இன்று காலை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் உள்ள அவர் இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுமார் 13 மணி நேரம் இந்த விசாரணையானது நடந்தது. இதைத் தொடர்ந்து விசாரணை முடிவுற்று அவர் உடல் பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 1 மணி நேரம் பரிசோதனையானது நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து அவர் தூத்துக்குடி மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 1 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தொடர்ந்து அவரிடம் விசாரணையை நடந்தது. விசாரணையின் முடிவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நீதிபதி இருதரப்பு வாதத்தையும் கேட்டு வழக்கு விசாரணை செய்த மாஜிஸ்ட்ரேட் சுமதி தமிழக முதல்வர் குறித்து மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதால் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்து நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவு பிறப்பித்தார். மீண்டும் 15 நாட்கள் கழித்து வருகின்ற 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் குறித்து அவதூறு மற்றும் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய வகையில் அவர் சிறையில் அடைப்பதற்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து அவரை நம்ம திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை சிறையில் அடைக்க பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து காவல்துறையினர் அழைத்து செல்கின்றனர்.